ஒரு தொகுதிக்கு இப்போ வந்து ஏடிஎம்கேல இவரா, டிஎம்கேல இவரா அப்படிங்கிற மாரி அப்போ அங்க கலர் சேஞ்ச் ஆகும். அது 2வது பிளேஸ். 3வது பிளேஸுக்கு வந்து அப்புறம் சரி இவரு நல்லவரு, இவரு இது பண்றாரு, இவரு இவ்வளவு செலவு பண்றாரு, அவ்வளவு செலவு பண்றாரு. இது எப்படி போக அப்படிங்கிறது கடைசி நாள் வரைக்கும் அது யாருன்னு என்னன்னு தெரியாது. இது வந்து பல தொகுதிகள் இருக்கு. ஸ்டார் தொகுதிகள்ல வந்து சொல்லிரலாம். இவரு தான் ஜெயிப்பாரு. குளத்தூர்ல இருக்காரு. ஆனா ஸ்டாலின் நிக்கிறாரு அப்படின்னா, அவர் ஜெயிச்சுருவாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ வந்து எடப்பாடி தொகுதியில பழனிசாமி நிக்கிறாருன்னா, அவரு ஜெயிச்சுருவாரு சரி அப்படிங்கிறது விஜய் எங்க நிப்பாருன்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்க? பேப்பர்ல போடுறதெல்லாம் இருக்கட்டும். எங்க ப்ரெடிக்ட் பண்றீங்க? எங்க நிப்பாரு? யாருக்கு எதிரா நிப்பாரு? எனக்கு என்னமோ அது கடலூர்ல அது எல்லாருமே வந்து கடலூர் தான் அவர் பட் ரசிக்க வி பண்றாங்க. ஃபார் வெற்றி இங்கே தானே சொல்றாங்க. எங்க விருகம்பாக்கம் அவர் இந்த சைடு தான் நிப்பேன்றாரு. விருகம்பாக்கம் வந்து இப்போ நின்னு வேளச்சேரி. விருகம்பாக்கம் நின்னாருன்னா அவங்க சினிமாக்காரன் ஓட்டு போட மாட்டான். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு அவர் பேர் வாங்கிக்கிறாரு அப்படிங்கிறது தான் அவன் கள நிலவர தகவலா இருக்கு. ஏன்னா டெக்னீஷியன்ல எல்லாமே வந்து யாரு கூட பேச மாட்டாரு அவரு அப்படிங்கிற மாரி. இதே வந்து மத்த இப்ப ரஜினி